தேவனே, வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரமுடையவரே, இயேசு என்ற பெயரில் இந்த உலகத்திற்கு வந்த தேவனே, உம்முடைய பாதங்களில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கும். உம்முடைய வார்த்தையை கேட்க வந்து அமர்ந்திருக்கும். எங்களோடு பேசும். பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் எங்கள் மேல் அபரிதமாய் இறங்கட்டும். சகல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்தெடுத்து சிலுவையில் ஆணி அடித்து வெளியரங்கமாக கோலோமாக்கி சிலுவையிலே அவைகளின் மேல் வெற்றி சிறந்த உம்முடைய ஜெயம் கொடுக்கும் வல்லமை எங்கள் மத்தியில் அபரிதமாய் இறங்கி வரட்டும். ஒவ்வொருடைய இருதயமும் வேத வசனத்திற்கு திறக்கப்படட்டும். பரலோக மகிமை இறங்கி வருவதா ஒவ்வொருவரையும் இன்று இரவு நீ தொட்டு உம்முடைய மகிமையின் கரத்தை காணும்படி செய். தேவனுடைய வல்லமையை உணரத்தக்க விடுதலைகள் வேத வசனத்தை கேட்டுக் கொண்டு இருக்கும் பொழுதே ஒவ்வொருவருக்கும் சபவிப்பதா. பரிசுத்த ஆவியானவரே, நீர் முழு ஆளுகை செய். சத்துருவின் வல்லமைகள் கட்டப்பட்டு போவதா. அடியனை முற்றிலும் உமக்குள் மறைத்துக் கொள்ளும். நீர் சொல்ல எல்லாமாகும். நீர் கட்டளையிட எல்லாம் நிற்கும். நீர் பேசும். ஒவ்வொருவரையும் தொட வேண்டும். ஒவ்வொருவருடைய இருதயமும் சந்தோஷமடைய வேண்டும். ஒவ்வொருடைய குடும்பமும் விடுவிக்கப்பட வேண்டும். விடுதலைகளை உறுதிப்படுத்தித்தார் தேவன். நீர் மகிமைப்படுவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு தேவ பிள்ளை, ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தபடி இந்த வார்த்தையை குறித்த ஒரு தரிசனத்தை நான் காண முடியும். அந்த தரிசனத்தை வைத்துதான் இன்று உங்களோடு நான் இந்த ஆண்டவருடைய வார்த்தையை ஆயத்தப்படுத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேண்டிய கிருபைகளை அவர் தந்தார். நீங்களும் ஜெபத்தோடு அமர்ந்திருப்பீர்களானால் நிச்சயமாகவே அவர் அனுப்பின வசனம் வார்த்தை ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக மாறும். உங்களுக்கு மாத்திரமல்ல, அது உங்கள் தலைமுறைகளுக்கும், நம் ஒவ்வொருடைய தலைமுறைகளுக்கும் அது ஆசீர்வாதமாக தேவன் அதை அமைத்து கொடுப்பார். பிரசங்கி எழுதின புஸ்தகம் பிரசங்கி, என்னோடு கூட நீங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வாசிக்கலாம். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். ஆண்டவருடைய வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார், சொல்லுகிறார். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பிறகு அதன் பலனை காண்பாய். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை ஒவ்வொருவரும் காண முடியும், காண்பீர்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஆகாரத்தை தண்ணீர்களின் மேல் போட வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. யாருடைய ஆகாரத்தை நாம் போட வேண்டும்? அவர்களுடைய ஆகாரத்தை தான் நாம் தண்ணீரில் போட வேண்டும். இன்னொரு நபருடைய ஆகாரத்தை தண்ணீரில் போடக்கூடாது. இன்னொரு தேசத்தாருடைய ஆகாரத்தை தண்ணீரில் மேல் போடக்கூடாது. இன்னொரு குடும்பத்தினுடைய ஆகாரத்தை நமக்கு கொடுக்கப்பட்ட தண்ணீரில் போடக்கூடாது. இன்னொரு நண்பனுடைய, இன்னொரு உறவினருடைய ஆகாரத்தை
தண்ணீரின் மேல் போடக்கூடாது. தண்ணீர் மேல் போட்டால் என்ன நடக்கும்? வேதம் சொல்லுகிறது, அது உன்னுடைய ஆகாரமாய் இல்லாதபடியினால் அதன் பலனை நீ பெற முடியும். அதன் நன்மைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அதன் ஆசீர்வாதத்திற்கு நாம் உகந்தவர்களாய் காணப்பட முடியாது. அவைகளெல்லாம் நமக்கு வருத்தமும் சஞ்சலமும் வேதனையும் துக்கமும் கண்ணீரும் பரிகாசமும் நிந்தையும் மாய் காணப்பட்டு விடும், அமைந்து விடும். ஆனபடினால் தான் ஆண்டவர் கருத்தா இன்று நம்மோடு இந்த நாள் பிப்ரவரி மாதம், இந்த நாளில் நமக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறபடியினால் அந்த வார்த்தையை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். உன் ஆகாரத்தை நாம் எப்படிப்பட்ட நபர்களாக இருக்கிறோம்? வேதம் சொல்லுகிறது, மனுஷன் அல்லது மனுஷியை அவருடைய சாயலாக உருவாக்கினார். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனுஷியும் அல்லது ஒவ்வொரு நபரும் ஆவி, ஆத்மா, சரீரம் என்று 3 காரியங்களினால் பொதிந்து இருக்கிறார். 3 காரியங்களினால் அவர்களை தேவன் இணைத்து வைத்திருக்கிறார். நம்முடைய ஆகாரம், தண்ணீரில் போடும் ஆகாரம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பலனை கொண்டு வர வேண்டும், ஆத்மாவுக்கு பலனை கொண்டு வர வேண்டும், சரீரத்திற்கு பலனை கொண்டு வர வேண்டும். 3 காரியத்திற்கும் பலனை கொண்டு வருவதற்காகத்தான் தேவன் நம் ஒவ்வொருவருடைய ஆகாரத்தை அந்த தண்ணீர்கள் மேல் நாம் போடும் பொழுது, முதலில் அந்த தண்ணீருக்கு மேலே அந்த ஆகாரத்தை போடும் பொழுது சில நாட்கள், சில மணி நேரங்கள் கழிந்து அந்த ஆகாரம் அந்த தண்ணீருக்குள் போய்விடும், தண்ணீருக்குள் மூழ்கிவிடும். அந்த தண்ணீர் அதற்கு, அந்த ஆகாரத்திற்கு, இந்த போட்ட நபருக்கு வேண்டிய பலனை கொண்டு வரும்படி குறித்த நேரத்தில், குறித்த நாளில், குறித்த மணி நேரத்தில் எந்த விதமான தடையும் இன்றி வேதம் நமக்கு சொல்லுகிறது, தேவரீர் சகலவற்றையும் நீர் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. யாருக்கு அவர் அதை செய்கிறார்? எந்த காரியமும் தடை பண்ண முடியாது, எந்த நபரும் தடை செய்ய முடியாது, எந்த வல்லமையும் தடை செய்ய முடியாது. ராபா ஷாதா ராகபா. நாம் நம்முடைய ஆகாரத்தை தண்ணீருக்குள் போட்டால் அந்த நாளில், அந்த நேரத்தில், அந்த மாதத்தில், அந்த நாளில் நிறைவான பலனை அது கொண்டு வரும். நாம் போடுகிறது நல்ல ஆகாரமாக இருக்க வேண்டும். நல்ல ஆகாரம் உண்டு, நலமில்லாத ஆகாரம் உண்டு, நல்லதல்லாத ஆகாரமும் இருக்கிறது. மனிதர்களுக்குரிய ஆகாரம் உண்டு, மிருகங்களுக்குரிய ஆகாரம் இருக்கிறது, பறவைகளுக்குரிய ஆகாரம் இருக்கிறது, நீர்வாழ் உயிரினங்களுக்குரிய ஆகாரம் இருக்கிறது, பிசாசுகளுக்குரிய ஆகாரம் இருக்கிறது, தேவனுக்குரிய ஆகாரம் இருக்கிறது. நாம் போடுகிற ஆகாரம், தண்ணீர்களில் போடுகிறோமே அந்த ஆகாரம் எப்படிப்பட்ட ஆகாரம்? அது தேவன் கொடுக்கும், தேவன் விரும்பும், தேவனுக்கு பிரியமான ஆகாரம். அதுதான் நல்ல ஆகாரம். அந்த நல்ல ஆகாரத்தை நாம் இந்த தண்ணீருக்குள் போடும் பொழுது அது நமக்கு நல்ல பலனை கொண்டு வருகிறது. எந்த மனிதன் மிருகத்திற்குரிய ஆகாரத்தை தண்ணீரில் போட்டால் அவன் மிருகத்திற்குரிய பலனை பெற்றுக் கொடுக்கிறான். அவனுடைய வாழ்க்கை மிருகத்திற்குரிய பலனாக மாறிவிடும். பிசாசுக்குரிய ஆகாரத்தை அவன் போடுவானாகில் பிசாசின் தன்மை உடையவனாய் மனிதன் மாறி போகிறான். பறவைகளுக்குரிய ஆகாரத்தை அவன் போடுவானாகில், அதை கிரியைகளில் காண்பிப்பானாகில் அவன் வாழ்க்கையும் அப்படியே தொலைந்து போய்விடுகிறது, அழிந்து போய்விடுகிறது. நீர்
நீர்களில் வாழுகிற அந்த ஜந்துக்கள், நீர்வாழ் ஜந்துக்களினுடைய ஆகாரத்தை ஒரு மனிதன் எடுத்து அதை செயல்படுத்துவாயெனில் அவனுடைய வாழ்க்கையும் அவனமாகவே மறைந்து போகிறது, ஒளிந்து போகிறது. சரி, இந்த ஆகாரம் என்றால் என்ன? ஆகாரம் ஆகாரம் என்று பேசுகிறீர்களே, ஆகாரம் என்ன? வாசிப்போமா? யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 4:34. யோவான். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. This is my food. This is my food. இயேசு சொன்னார். சீஷரிடத்தில் சொன்ன ஒரு வார்த்தை, என்னை ஒருவர் அனுப்பியிருக்கிறார், அவருடைய சித்தத்தின்படி செய்து. அவருடைய சித்தம், அவருடைய கிரியை இரண்டையும் நாம் செய்வதுதான் நம்முடைய ஆகாரம். இயேசு கிறிஸ்துவை தேவன் இந்த உலகத்திற்கு அனுப்பினதை போல இந்த உலகத்தில் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டார். ஒவ்வொரு நபர்களையும் அவர் தெரிந்து கொண்டார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவருடைய சித்தத்தையும் அவருடைய கிரியையும் அவர் நம்மில் நாம் செயல்படுவதற்கு வேண்டிய அந்த கிரியையையும் செய்து முடிப்பதே நம்முடைய ஆகாரம், நம்முடைய போஜனம். அந்த ஆகாரத்தை, அந்த கிரியையை, அந்த செய்கையை அந்த திரளான தண்ணீர்களுக்கு மேலே நாம் போடும் பொழுது, வைக்கும் பொழுது, அப்பொழுதுதான் அது பலன் நமக்கு தருகிறது. தண்ணீர் என்றால் என்ன? வாசிப்போமா? யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37, 39. 2 காரியத்தை நாம் யோசித்து விட்டு அதன் பிறகு நாம் உள்ளே ஆழமாய் கடந்து போகலாம். யோவான் 7:37 39 வரை வாசிக்க கேட்போம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. தண்ணீர் என்பது எதை குறிக்கிறது? அது தேவனுடைய ஆவியை குறிக்கிறது. அது பரிசுத்த ஆவியானவரை அது குறிக்கிறது. நம்முடைய கிரியைகள் இந்த பூமியில் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்றால் நமக்கு மிக மிக அவசியம் தண்ணீர். பரிசுத்த ஆவியானவர் தேவை, அந்த துணையாளர் தேவை, அந்த தேற்றவாளன் தேவை. அவர் இல்லாமல் நாம் தனியாக தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியும். எந்த மனிதனும் அதை செய்ய முடியும். No man can fulfill the will of God without the Holy Spirit. தேவன் எதற்கு அந்த தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவர் அனுப்பினார்? எதற்கு அவர் அனுப்ப வேண்டும்? நமக்கு ஒரு நல்லது ஒரு பலனை இந்த பூமியிலும் நாம் அனுபவிக்க வேண்டும், பரலோகத்திலும் அனுபவிக்க வேண்டும். இம்மையிலும் நமக்கு நல்ல பலன் வேண்டும், மறுமையிலும் நமக்கு நல்ல பலன் வேண்டும். இம்மையிலும் நம்முடைய குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும், மறுமையிலும் நாம் சேர்ந்து அங்கே வாழ வேண்டும். அதற்காகத்தான் உன் ஆகாரத்தை, நம் ஒவ்வொருடைய ஆகாரத்தை, அந்த தேவ சித்தத்தை, தேவ நமக்கு அருளின இந்த நாட்களை, இந்த வாயு நாட்களை, நம்முடைய ஜீவியத்தை, நம்முடைய கிரியைகளை எல்லாம் இந்த பரிசுத்த ஆவிக்குள், பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து நாம் செயல்படும் பொழுது வேதம் நமக்கு சொல்லுகிறது. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம்
17ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியாக இருக்கிறார். நம்முடைய கிரியைகள், அந்த ஆதாரம் என்ன? அவருடைய சித்தத்தின்படி செய்வது. அதை நாம் செய்வதற்கு அந்த தண்ணீருக்குள் நாம் உள்ளே மூழ்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவருக்குள் நாம் மூழ்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது நம்முடைய ஆவி தேவ ஆவியோடு இணைக்கப்படுகிறது. அதன் பிறகு அதனுடைய பலனை பின்பு வேதம் சொல்லுகிறது, வாசிக்க கேட்டோமே, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை நாம் காணும்படி ஆண்டவர் செய்கிறார். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுக்கே இது அவசியமாய் காணப்பட்டது. அவருடைய போஜனம், அவருடைய ஆகாரம் அவருக்கு நல்ல பலனை இந்த பூமியில் 3.5 ஆண்டுகள் அது கொண்டு வந்தது. அதோடு நிறுத்தப்படவில்லை. அவர் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்தில் இருக்கிறார். இன்றைக்கும் அவருடைய கிரியைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. காரணம் என்ன? காலமாய் அவருடைய கிரியைகளை எதுவும் அழிக்க முடியவில்லை. அந்த பலனை அவர் அன்று 3.5 ஆண்டுகள் இந்த பூமியில் நிறைவேற்றின அந்த ஆகாரம், அந்த பிதாவின் சித்தம், அந்த நல்ல கிரியை இன்றைக்கும் அவருக்கு பலனை கொடுத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அது நிமித்தமாகத்தான் நீங்களும் நானும் தேவனால் ரட்சிக்கப்பட்டோம். கிருபையாக அவர் நம்ம ரட்சித்திருக்கிறார். எவ்வளவு சந்தோஷம்! தொடர்ந்து நம்முடைய ஆகாரமும் நமக்கு பலனை கொண்டு வர வேண்டும். கிரியைகள், இயேசு சொன்னாரே, அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனம். அவருடைய கிரியைகள் எப்படிப்பட்டவைகள்? மாம்சத்துக்குரியவைகள் அல்ல, மாம்சத்தின் சிந்தையும் அல்ல. மாம்சத்துக்குரிய கிரியைகள் மிகவும் வேதனைக்குரியது. 1 யோவான் 5:19 சொல்லுகிறது, உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கு. மாம்சத்தின் சிந்தை மரணம் என்று ஆண்டோடைய வேதம் சொல்லுகிறது. மனதும் மாம்சத்தையும் ஒரு மனிதன் விரும்பி செய்கிறவனாக இந்த பூமியில் காணப்படுகிறான். மனிதனுடைய அல்லது மாம்சத்தினுடைய கிரியைகள் எல்லாமே வெளியரங்கமாக இருக்கிறது. அதன் அர்த்தம் என்ன? அந்த மாம்சத்தின் கிரியைகள் ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது அவன் அதை இந்த உலகமாகிய தண்ணீருக்குள் போடுகிறான். ஒன்று தண்ணீர் தேவன் என்று சொன்னேன். இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி தொடர்ந்து நாம் கடந்து போவோம். வாசிப்போமா? வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இன்னொரு தண்ணீர் இருக்கிறது. ஆண்டவராகிய இது தேவன் ஜீவ தண்ணீர் என்று நாம் அறிந்திருக்கிறோம். மெய்யான தண்ணீர், அது பரிசுத்த ஆவியானவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொரு தண்ணீர் இருக்கிறது. வாசிப்போமா? வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வீழ்ச்சி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமா. இன்னொரு தண்ணீர் இருக்கிறது. அது என்ன தண்ணீர்? ஜாதிகள், ஜனங்கள், பாஷைக்காரர்கள், இப்படி ஒரு தண்ணீர் இருக்கிறது. இந்த தண்ணீருக்குள், இந்த ஜாதிகளுக்குள், இந்த மாம்சத்தில் கிரியைகளுக்குள், உலகத்தாருக்குள், பலவிதமான பாஷைகளை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பாஷைகளை பேசுகிறவர்களுக்குள் இந்த ஆகாரத்தை ஒரு மனிதன் போட்டார். வேதம் எப்படி அவங்க இருப்பாங்க? அதே மனுஷனுடைய அந்த ஜனங்களுக்குரிய பலனை தான் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஜனங்கள், வேதம் சொல்லுகிறது, அந்த வேசி உட்கார்ந்து இருக்கிற அந்த அசுத்தம், அந்த பாவம், அந்த
அக்கிரமம், மீறுதல், அந்த பொல்லாங்கன் சாத்தான் உட்கார்ந்திருக்கிற ஜனங்களை கண்டாயே, அந்த ஜனங்களை கண்டாயே, அந்த மாம்சத்தின் கிரியைகளை கண்டாயே. அந்த கிரியைகள் யாரை குறிக்கிறது? அந்த ஜனங்களும் கூட்டங்களும், பலவிதமான கூட்டங்கள். அடுத்து ஜாதிகளும் பாஷைக்காரர். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்மில் பலரும் இப்படிப்பட்ட தண்ணீருக்குள் நம்முடைய ஆகாரத்தை போடாதபடிக்கு கர்த்தர் நம்மை காப்பாராக. ஒருவேளை நம்மை அறியாமல் நம் வீட்டில் உள்ள நபர்களோ, புருஷனோ மனைவியோ யாராவது தங்கள் ஆகாரத்தை இப்படிப்பட்ட கிரியைகளில் காண்பிப்பார்கள் என்றார், தேவன் அவர்களை இன்று இரவு அவர்களை வெளியே கொண்டு வருவாராக. மனதும் மாம்சமும் அந்த ஜாதியார் செய்வதை போல, அந்த பாஷைக்காரர் வாழ்வதை போல நம்மை தேவன் வாழ்வதற்கு தெரிந்து கொண்டது. தேவன் நம்மை அவருடைய கிரியையை செய்து முடிப்பதற்காகவே நம்மை சிருஷ்டித்தார். வேதம் நமக்கு சொல்லுகிற காரணம், மனிதன் இவனமான ஆகாரத்தை தண்ணீர்களுக்கு மேல் போட்டு என்ன பலனை அவன் பெற்றுக்கொள்ள முடியும்? என்ன பலனை அவன் எதிர்பார்த்திருக்க கொண்டிருக்க முடியும்? நல்ல பலன் வருமா? வராது. துக்கம் தான் வரும். பெற்றோர்களுக்கு வேதனை கொடுக்கிற பிள்ளை, பெற்றோரை கண்ணீரில் நடத்தி கொண்டிருக்கிற பிள்ளை, பெற்றோருடைய இருதயம் கலங்கி இருக்கிறது, வேதனையோடு இருக்கிறது. வாழ்க்கை எப்படி இருக்குமோ, தீங்குகள், புருஷனை குறித்து கலக்கம், மனைவியை குறித்து கலக்கம். காரணம் என்ன? இவர்கள் போஜனம் மாம்சத்துக்குரிய போஜனம், மாம்சத்துக்குரிய பலனை கொண்டு வருகிறது. உலகத்தாருடைய போஜனம் உலகத்தாருக்குரிய பலனை கொண்டு வருகிறது. அசுத்தத்துக்குரிய போஜனம் அசுத்தத்தை கொண்டு வருகிறது. தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை செய்யக்கூடிய போஜனம் தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை செய்யும்படி கொண்டு வருகிறது. தேவன் துக்கத்தோடு அவர் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார். நல்ல போஜனத்தை தானே நான் கொடுத்தேன், ஏன் அவர்கள் தங்கள் மனதும் மாம்சம் விரும்புகிற போஜனமாகிய இந்த உலகத்தாருடைய செய்கைகளை ஏன் தெரிந்து கொண்டார்கள்? வேதத்தில் ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்தாரிடத்திலிருந்து புறப்பட வைத்து பாலும் தேனும் ஓடுகிற ஆஸ்வதிக்கப்பட்ட எவ்விதமான தாழ்ச்சி இல்லாமல் வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் கர்த்தருடைய கண்கள் அந்த தேசத்தில் வைக்கப்பட்டிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த தேசத்திற்கு கொண்டு வரும் பொழுது மோசையோடு கர்த்தர் பேசினார். மோசே, இந்த ஜனங்கள் எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யக்கூடாது. ஒன்று, தாங்கள் வாழ்ந்த இதற்கு முன்பு வாழ்ந்த தேசத்தாருடைய செய்கை செய்யக்கூடாது, அந்த முறைமையின்படி நடக்கக்கூடாது. இரண்டாவது, நான் உங்களை அழைத்து கொண்டு போகிற ஒரு தேசம், ஆஸ்வதிக்கப்பட்ட தேசம், அந்த தேசத்தாருடைய செய்கையின்படியும் செய்யக்கூடாது என்று இரண்டு காரியத்தை சொன்னார். அப்படி செய்தால் என்ன பலன் வரும்? தேசம் அவர்களை உமிழ்ந்து தள்ளும். That means it will be, they will be vomited out. தேவன் அவர்களை அந்த தேசத்திலிருந்து உமிழ்ந்து பண்ணி போட்டு, உமிழ்ந்து தள்ளுவார், வெளியே தள்ளுவார். உமிழ்ந்து தள்ளப்படக்கூடாது. உமிழ்ந்து தள்ளுகிற பலன் அல்ல தேவன் தம்முடைய ஜனத்துக்கு கொடுத்த பலன். ரோமர் 2ஆம் அதிகாரம் வாசித்து பார்க்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம்
2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 2:6. தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனுக்கு பலன் அளிப்பார். எந்த ஒரு மனிதன் தான் எந்த ஆகாரத்தை, எந்த ஆகாரம் என்றால் அந்த கிரியை அவன் செய்கிறானோ அதற்குரிய பலன் உண்டு. ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ரூத் 2:12 சொல்லுகிறது, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளை இடுவாராக. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் ரூத்தே உனக்கு அவர் கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய சட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதா. இதுதான் தேவன் நமக்கு கொடுக்கும் ஒரு நல்ல பலன். நம்முடைய ஆகாரத்தை, நம்முடைய கிரியையை, நம்முடைய இருதயத்தை, நம்முடைய சுபாவத்தை எல்லாம் அந்த தண்ணீருக்குள் போடும் பொழுது அவைகளெல்லாம் நமக்கு நல்ல பலனை, நிறைவான பலனை அது கொண்டு வருகிறது. 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். ராஜாக்களுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்த காரியம், நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. ஆசாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. நமக்கு நம்முடைய கிரியைகளுக்கு நிச்சயமாய் பலன் உண்டு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனுக்காக செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கிரியைகளுக்கும் பலன் உண்டு. கிறிஸ்துவின் நிமித்தம் தேவனுடைய வசனத்தை விசுவாசித்து அதன்படி செய்கிற உங்களுக்கு நல்ல பலன் உண்டு. அது உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளுக்கும் தலைமுறைகளுக்கும் நல்ல பலனை அது கொண்டு வந்து கொண்டே இருக்கும். காரணம், வேதம் சொல்லுகிறது, ஒரு சந்ததி தேவனை சேவிக்கும், அதன் பிறகு தலைமுறை தலைமுறையாய் அந்த சந்ததி கர்த்தருடைய சந்ததி என்று அழைக்கப்படும். They will be called the people of the God. தேவனுடைய பிள்ளைகள் அழைக்கப்படுவார்கள். அதற்கு யார் காரணமாக மாற வேண்டியது? பெற்றோர்கள், பிதாக்கள். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய ஆகாரத்தை, நம்முடைய கிரியையை தேவன் என்ன விரும்புகிறாரோ, தேவனுக்கு எது பிரியமோ அதை நாம் செய்வோமானால் நம்முடைய சரீரத்திற்கும் பலன் உண்டு, ஆவிக்கும் பலன் உண்டு, ஆத்மாவுக்கும் பலன் உண்டு, மூன்றுக்கும் பலன் உண்டு. அநேகர் ஆகாரத்தை கட்டுப்பாடு இல்லாமல் சாப்பிடுகிறது நிமித்தமாய் சரீரத்தில் அநேக நோய்கள், வியாதிகள் வந்து விடுகின்றன. தேவன் நம்முடைய சரீரத்திற்கும் அதிகாரி அவர்தான். நமக்கு நல்ல ஆகாரத்தை வைத்திருக்கிறார். புசிப்பதற்குரிய ஆகாரம், நமக்குரிய ஆகாரம், போஜனத்திற்குரியது. புசிக்க கூடாத ஆகாரமும் இருக்கிறது. அது தெய்வ பிள்ளைகளுக்குரிய ஆகாரம் அல்ல, அது தேவ ஜனத்திற்குரிய ஆகாரம் அல்ல. அவைகளை ஒரு மனிதன் புசித்தார், அவைகளை பானம் பண்ணினார், அவன் அதற்குரிய பலனை நிச்சயமாய் அனுபவிக்க வேண்டும். மதுபானம் பண்ணினால் அவனுக்கு அந்த பலன் உண்டு, அதனுடைய பலனை அவன் தான் அனுபவிக்க வேண்டும். பேசித்தனமாய் போனால், விபச்சாரமாய் போனால், தகாத முறைகளை அவன் அனுசரித்தால் அவன் தான் அதன் பலனை அனுபவிக்க வேண்டும். தேவன் அதற்கு உடனே வரவே மாட்டான். நான் இந்த வசனத்தை தியானம் பண்ணி கொண்டிருக்கும் இருதயத்தில் திடீர்னு ஒரு எண்ணத்தை கர்த்தர் போட்டார். அப்படி என்றால் பெற்றோர் எதற்கு? நீயாகவே உன் வாழ்க்கை துணையை தெரிந்தெடுத்துக் கொள்ளலாமே. பெற்றோர் எதற்கு? தாய் எதற்கு? தகப்பன் எதற்கு? நீயாகவே உன் வாழ்க்கை துணையை தெரிந்தெடுக்கலாமா? தெரிந்தெடுத்துக் கொள்ளலாமா? அப்படி என்னால் பெற்றோர் தேவையில்லையே. அப்படிப்பட்ட காரியத்துக்கு தேவன் துணை வருவாரா? உன் இச்சையை நிறைவேற்ற அவர் உனக்கு உதவி செய்வாரா? Never, ever. தேவன் நம்முடைய இச்சையை நிறைவேற்றுவதற்கு ஒரு கால உதவி செய்ய மாட்டார். இவைகள் எல்லாம் ஜனங்கள், இந்த உலகத்தார்கள், அதுதான் தண்ணி, இந்த உலகத்தின் தண்ணி, அதெல்லாம் உலகத்தினுடைய கிரியை. தேவன் நம்மை விசேஷித்தவர்களாக வைத்திருக்கிறார். அவன் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரிதாக இருக்கிறது.
நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் நமக்கு நல்ல பலனை வைத்திருக்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடுவோம். தேவனுக்குள் நம்முடைய கிரியைகள் காணப்படும்படி நாம் செயல்படுவோமானால் நிச்சயமாகவே நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலன், அது மிகுதியான பலனை தருவார். நல்ல பலனை நாம் பெற வேண்டும். ஒவ்வொரு புருஷனும் நல்ல பலனை பெற வேண்டும். புருஷன் தன் மனைவிக்கு நல்ல பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் குடும்பம் தேவன் கக்கி போடுகிறார். அவருடைய சமூகத்தில் நின்று அவர் அகற்றி விடுகிறார். தேவன் அவைகளின் மேல் பிரியம் கொள்வதில்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, லேவியராகமம் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளலாம். லேவியராகமம், Leviticus chapter 18 verses 1 to 3. Somebody read it. Leviticus, லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிப்போமா? பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, எஸ், நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நான் தான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். வாசிங்க. நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், நீங்கள் 430 ஆண்டுகள் குடியிருந்தீர்களே, உங்கள் பிதாக்கள் குடியிருந்தார்களே, அந்த குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், நான் உங்களை இன்னொரு இடத்துக்கு அழைத்துக் கொண்டு போகிறேன். அது ஆசீர்வாதமான தேசம். அந்த தேசத்தாருடைய, அந்த கானான் தேசத்தார், அந்த பெருமையுடைய, உலக சிற்றின்பங்களை உடைய, மாம்ச சிந்தைகளை உடைய, மாம்ச கிரியைகள் அதிகமாக இருக்கக்கூடிய, மாம்ச சிந்தையின்படியே வாழ்கிற, தேவன் என்று தேவன் அற்று வாழ்கிற, தெய்வ பயம் இல்லாமல் வாழ்கிற உலகத்தார், அப்படிப்பட்ட ஒரு தேசத்திற்கு நான் உங்களை கொண்டு போக போகிறேன். அந்த தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், அவர்களுடைய முறைமைகளின்படி நடவாமல். இதுதான் அந்த போஜனம். அந்த போஜனத்தை, அந்த ஆகாரத்தை நாம் அந்த ஜனங்களுடைய, ஜாதிகளுடைய அவர்களுக்குள் போட்டால் அந்த அந்த பலன்தான் நமக்கு உண்டு. தேவன் எல்லாவற்றுமே முன்னறிந்தவர். அவருக்கு ஆலோசனை, கர்த்தர் ஆலோசனை யார் கொடுக்க முடியும்? அவர் நமக்கு ஆலோசனை தருகிறார். இந்த நாட்களில் விரும்பி தேவனுடைய கிருபையினால் நாம் அந்தந்த இடங்களில் தேவன் நம்மை குடியிருக்கும்படி கர்த்தர் செய்திருக்கிறார். அந்தந்த இடங்களில் நம்மை ஆசீர்வாதமான இடத்திற்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, அந்த தேசத்தாருடைய செய்கைகளை தேவ ஜனங்கள் செய்தது நிமித்தமாய், அந்தந்த தேசத்தாருடைய முறைமைகளை தேவ பிள்ளைகள் கை கொண்டது நிமித்தமாய், கற்றுக்கொண்டது நிமித்தமாய், அவர்களை போலவே இவர்களும் வாழ வேண்டும் என்று இருதயத்தில் விரும்பினது நிமித்தமாய் வேதத்தை வாசிப்போமா? வேதம் என்ன நமக்கு சொல்லுகிறது? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 25ஆம் வசனம், அதே 18ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் அதன் அக்கிரமத்தை விசாரிப்பேன், அதன் அக்கிரமத்தை நான் விசாரிப்பேன். தேசம் தன் குடிகளை கக்கி போடும், தேசம் தன் குடிகளை கக்கி போடும். அந்த தேசத்துல நீண்ட நாட்கள் வாழ முடியாது. அதுதான் அர்த்தம். தேவன் தான் கொண்டு போனார், தேவன் தான் நல்ல வேலையை கொடுத்தாரு, தேவன் தான் நல்ல புருஷனை கொடுத்தாங்க, நல்ல மனைவியை கொடுத்தாங்க, நல்ல பிள்ளைகளை கொடுத்தாங்க. ஆனால் அந்த தேசத்தாருடைய தேவனுக்கு பிரியமில்லாத, தேவன் விரும்பாத, தேவனுடைய இருதயம் ஏற்றுக்கொள்ளாத முறைகளை செய்யும் பொழுது அந்த தேசம் அந்த குடிகளை கக்கி போடும். தேவன் அவர்களை கக்கி போடும்படி கர்த்தர் செய்கிறார். 27 இப்பொழுதும்
உங்களுக்கு முன் இருந்த ஜாதிகளை தேசம் கக்கி போட்டது போல இதற்கு முன்னதாகவும் தேசம் அந்த ஜாதிகளை கக்கி போட்டது. அந்த தேசத்தில் அவர்களால் வாழ முடியவில்லை. அந்த தேசத்தினுடைய நன்மையை அவங்க சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை. அதை போல நீங்கள் அதை தீட்டுப்படுத்தும் போது அது உங்களையும் கக்கி போடாதபடிக்கு 28 நீங்கள் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொண்டு தேசத்திலே பிறந்தவனானாலும் உங்கள் நடுவே தங்குகிற அந்நிய நானாலும் இந்த அருவருப்புகள் ஒன்றையும் செய்ய வேண்டாம். நம்முடைய ஆகாரம் அருவருப்பு அல்ல. நம்முடைய ஆகாரம் தேவனுக்கு பிரியமாய் காணப்படட்டும். லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் படித்து பார்த்த ஆகாரத்தை, அந்த நல்ல விதையை எங்கே மனிதன் விதித்த நல்ல வசனம் தான். ஆனால் விழுந்தது கற்பாறைக்குள் விழுந்தது, வழி அருகே விழுந்தது, முள்ளுகளுக்குள் விழுந்தது. எல்லாரும் பலன் இழந்து போய்விட்டார். வசனம் எல்லாம் ஒன்றுதான். இந்த தேசத்து எல்லாருக்கும் வசனம் நல்ல வசனம் தான். நல்ல விதையை விதைத்தால் மனுஷகுமார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நல்ல விதையை தான் விதைக்கிறார். நல்ல ஆகாரத்தை தான் அவருக்கு கொடுக்கிறார். ஆனால் அவர்கள் எங்கே அதை விதைத்தார்கள்? ஜாதிகளுக்குள் விதைத்தார்கள், வழி அருகே விதைத்தார்கள். தண்ணீருக்குள் அவர்கள் விதைக்கவே இல்லை, போடவே இல்லை. தண்ணீருக்குள் போட்டார். அந்த ஆகாரத்தை தண்ணீருக்குள்ளதான் தேவன் போடும்படி சொல்லுகிறார், கட்டளையிடுகிறார். அதற்குள் நாம் ஒவ்வொருவரும் போடும் பொழுது நிச்சயமாய் அது நூறத்தனையான பலனை அது கொண்டு வரும். காரியங்களுக்காய் தேவ சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற அநேக விதமான ஆவிகளுடைய போராட்டங்கள், பலவிதமான ஆவிகளுடைய தாக்குதல்களை நேரடியாகவே பிரத்யட்சமாய் கர்த்தர் தரிசனத்தில் காணும்படி கர்த்தர் செய்தார். சில மிருக, சில அசுத்த அன்கிளீன் அனிமல்ஸுடைய போராட்டங்கள், சில விதமான பூரணராக கூடாதபடி நம்மை குற்றப்படுத்த, நம்மை மோசப்படுத்த, நம்மை பரிகாசத்திற்குள்ளாக பேசத்தக்க விதத்தில் கிரி நடப்பிக்கிற ஆடைகளை கர்த்தர் காண்பித்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மை நல்ல பலனை கொடுக்க முடிய விரும்புகிறார். இரைச்சலை நான் கேட்கிறேன். ஒரு இரைச்சல் காதுக்குள் கேட்கப்படுவதை நான் பார்க்கிறேன். இப்பொழுது நான் காதுக்குள் ஒரு இரைச்சல் உண்டாகிறது. ராமானா சந்தா ராகாபாலாது ராமா. தேவன் நம்மை இந்த நாளில் சந்தித்தனுடைய நோக்கம் நல்ல பலனை நமக்கு கொண்டு வர வேண்டும். நல்ல பலனை கொண்டு வர வேண்டும். ரோமர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் படித்து பாருங்க. நம்முடைய மாம்சம் பலவீனமானது உண்மைதான். நம்முடைய மாம்சம் பலவீனம் உள்ளது. அதே நேரத்தில் நம்முடைய அவயவங்கள் ஒவ்வொன்றையும் தேவாதி தேவனுக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் நமக்கு நல்ல பலனை அவர் கொண்டு வருகிறார். வாசிக்க கேட்போம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 19 நான் வாசிக்கிறேன். உங்கள் மாம்ச பலவீனத்தின் மீத்த மனுஷன் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளை ஒப்புக் கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்கள். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாக இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்களாக இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். நம்முடைய ஆகாரத்தை, நம்முடைய கிரியையை கிறிஸ்துவுக்குள் நாம் செய்யும் பொழுது, வேத வசனத்தின்படி செய்வதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது நமக்கு கிடைக்கும் பலன் நித்திய ஜீவனை அவர் தருகிறார். நமக்கு நித்திய ஜீவனை தருகிறார். நமக்கு பலன் பரிசுத்தம். நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக மாறுகிறது. இருதயம் பரிசுத்தமாகிறது. நம்முடைய கண்கள் பார்வை பரிசுத்தமாகிறது. நம்முடைய குடும்பம் பரிசுத்தமாகிறது. நம்முடைய பிள்ளைகள் பரிசுத்தமாகிறார்கள். தேசம் பரிசுத்தமாகிறது. பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. நமக்கு நல்ல பலனை ஒரு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது,
மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன், மாம்சத்திற்குரிய ஆகாரத்தை விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அவன் பெற்றுக் கொள்கிறான். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13 22 வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களான 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13 22 வரை வாசித்து பார்த்தால் வேதம் சொல்லுகிறது, இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பமென்று எண்ணி கரைகளும் லட்சங்களுமாக இருந்து உங்களோட விருந்துண்கையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறவர். ஆலயத்துக்கெல்லாம் வருவாங்க, பிரேயர் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுவாங்க, ஆனால் உல்லாசமாய் வாழ்கிறவர். உல்லாசம் அந்த வார்த்தை தேவனுடைய ஆதீனத்தில் உள்ள வார்த்தை அல்ல, அது இந்த உலகத்தினுடைய வார்த்தை. உல்லாசம் அது மனது மாம்சத்தோடு தொடர்புடையது. உல்லாசம் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று வாழ்கிற வாழ்க்கை. 14 விபச்சார மயக்கத்தில் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு ஓயாதவைகளுமா இருக்கிற கண்களை உடையவர். பாவத்தை விட்டே ஓய முடியாது. அடுத்து உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்துக் கொள்கிறவர். எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, எல்லாதெல்லாம் சரிதான், அதெல்லாம் வயசு கோளாறு, அதெல்லாம் வாலிபத்தில் நடக்கும், அதெல்லாம் ஒண்ணுமில்ல, சரி வா என்று தந்திரமாய் பேசி அவர்களை தங்கள் கைவசமைத்திருக்கிறார். பொருளாசையில் பழகின இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளை செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பெயோரின் குமாரனாகிய பிழையாமின் வழியை பின்பற்றி போனவர்கள். அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேசி தீர்க்கதரிசியுடைய மதிகேட்டை தடுத்து இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகளும் சுழற்காற்றின் அடியுண்டோடுகிற மேகங்களுமாயிருக்கிறார்கள். என்றென்றைக்கும் உள்ள காரிருளே இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. கீழே நீங்க படித்து பாருங்க. 19 வஞ்சகமாய் நடக்கிறவரிடத்திலிருந்து அரிதாய் தப்பினரிடத்தில் இவர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார். தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாக இருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதனால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டு இருக்கிறான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய ஆகாரம், நம்முடைய கிரியை எதற்கு அடிமைப்பட்டிருக்கிறதோ அதுதான் நம்முடைய பலன். எதற்கும் அடிமையாக நாம் இருக்க வேண்டும். பரிசுத்தத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15, 19 படித்து பாருங்க. லவோதிக்கேய சபையை குறித்து தேவன் தூதனை அனுப்பி பேசுகிறார். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராவதாவது அனலாவது இருந்தால் நலமாக இருக்கு. அப்படி இல்லாமல் இருக்கிறபடியினால் நான் உன்னை வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். தேசம் குடிகளை கக்கி போட்டதை போல தேவன் அவர்களை தனக்குள் வைத்திருக்க விரும்பவில்லை. அவர்களை வெளியே அவர் கக்கி போட்டு விடுகிறார், வெளியே துரத்தி விடுகிறார். எரேமியா 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது, கிரியைகள் எங்கே இருந்து வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றன, நாம் எங்கே நம்முடைய ஆகாரத்தை போடுகிறோம். வெளிப்படுத்த எரேமியா 17:10 வாசிப்போமா? எரேமியா 17:10 சொல்லுகிறது, கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்களின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்து தருகிறவருமாக இருக்கிறேன். இருதயத்தை அவர் ஆராய். நம்முடைய இருதயம் எந்த தண்ணீருக்குள் ஆகாரத்தை போட்டிருக்கு? எரேமியா 2:13 சொல்லுகிறது, என் ஜனங்கள் 2 தீமையை செய்தார்கள். ஒன்று, ஜீவ தண்ணீராக என்னை விட்டுவிட்டார். ஜீவ தண்ணீராகி அவரை தேவ ஜனங்கள் விட்டுவிட்டார்களா? விட்டுவிட்டது நிமித்தமாய் அவர்கள் இப்பொழுது என்ன செய்கிறார்கள்? எரேமியா 2ஆம் அதிகாரம் 18, 19 படித்து பாருங்கள். இப்போதும் தேவ ஜனங்கள் சீகோரின் தண்ணீரை நாடி போனார்கள். சீகோ அடுத்து வேதம் சொல்லுகிறது, ஐப்ராத் நதியின் தண்ணீரை குடிக்க போனார். தேவன் விரும்பும் போஜனத்தை, தேவன் விரும்பும் கிரியையை செய்வதற்கு அவர் விருப்பமற்று இந்த உலகத்தின் தண்ணீரை, மாம்சத்தின் தண்ணீரை, பாவத்தின் தண்ணீரை, அசுத்தத்தின் தண்ணீரை, மாம்ச கிரியைகளின் தண்ணீரை குடிக்கும்படி ஓடுகிறார்.
தேவன் துக்கமடைந்து தீர்க்கதரிசியின் மூலமாய் பேசினார். உன் ஆகாரத்தை நீ தண்ணீரில் போடு, ஜீவ தண்ணீருக்குள் போடு, உன் கிரியைகளை ஜீவ தண்ணீராகிய எனக்குள் போடு, நீ அதன் பலனை அனுபவிக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் அனுபவிக்க வேண்டும். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் சீகோரின் தண்ணீரை தேடி போனது நிமித்தமாய் எரேமியா 2:19 சொல்லுகிறது, உனக்கு பிரயோஜனம் என்ன? மாம்சத்தின் தண்ணீரால் உனக்கு என்ன பிரயோஜனம் கிடைத்தது? பெற்றோரை வேதனைப்படுத்தினாய், உன் சரீரத்துக்கு துக்கம், உன் ஆத்மாவுக்கு துக்கம், வேதனை. ஒவ்வொரு நாளும் வேதனையிலே மனிதன் வாழ்கிறான். இல்லை, வேதனைக்குள் லாகும்படி செய்தது என்ன? தேவன் இல்லை. தேவன் மனிதனை வேதனைக்குள்ளாக அவர் சிருஷ்டிக்க வேண்டியது அவசியம் என்ன? மனிதன் அநேக உபாய தந்திரங்களை அவன் தனக்கென்று தெரிந்து கொண்டான். ஓன் பிளான், அவனுடைய ஓன் டீட்ஸ், அவனுடைய சொந்த கிரியைகள் அவனை வேதனைக்குள்ளாக மாற்றுகிறான். மனைவி புருஷனை தகாத விதமாய் பேசுகிறான். நான் தான் சம்பாதிக்கிறேன் என்று தகாத விதம், இல்லை, தவறான பேச்சு. பிள்ளைகள் பெற்றோர்களை கனப்படுத்துவதில்லை, தவறான கிரியைகள். தேவன் இவைகளை அருவருக்கிறார். 19 உன் தீமை உன்னை கண்டிக்கும், தண்டிக்கும், பனிஷ்மெண்ட். உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும், ரிபியூக். தேவன் ஒரு மனிதனை கடிந்து கொள்வாரானால் அவன் தப்பிக்க முடியாது. நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிற எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள் என்று சேரலின் கர்த்தராய் ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் அன்பு தேவ பிள்ளை, நம்முடைய காரியம் ஜெயமாக மாற வேண்டும். தானியேலின் காரியத்தை பாருங்கள், ஜெயமாக கர்த்தர் மாற்றினார். தானியேல் 6:28 சொல்லுகிறது, 3 ராஜாக்கள் காலத்தில் அவனுடைய பாபிலோன் தேசம், ரொம்ப அசுத்தமான பாவம் நிறைந்த தேசத்தில் அவனுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. தேவன் அவன் பிரியம் வைத்தார். அவன் தேவ சமூகத்தில் போட்ட கிரியைகள் எல்லாம் அவனுக்கு நல்ல பலனை கொண்டு வந்தது. நாம் தேவனுடைய சமூகத்தில் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளும் நமக்கு நல்ல பலனை கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு சமாரியா என்று சொல்லுகிற ஒரு சகோதரி உரையாடினதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இயேசு பிரயாணத்தில் களைப்படைந்தவராய் அந்த சமாரியா தேசத்தில் வந்தார். சீகார் என்று சொல்லுகிற அந்த கிணற்றருகே உட்கார்ந்தார். அங்கு பகல் வேளையில் ஒரு சகோதரி தண்ணீர் முண்டு கொள்ளும்படி வந்தார். அவளோடு பேசினார். அம்மா, எனக்கு ஒரு சகோதரி எனக்கு தண்ணீரை. அவள் கேட்ட காரியம், நீர் யூதனாயிருக்க எப்படி சமாரியா நாட்டு தேசத்தாளா என்னிடத்தில் கேட்கலாம்? நான் சமாரியா நாட்டு ஸ்திரீ, நீ எப்படி என்னிடத்தில் பேசலாம்? சமாரியா சமாரியா என்றால் அது தேவனால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தேசம். தேவன் அந்த தேசத்தினுடைய கிரியைகள், முறைமைகள், ஆகாப் ராஜாவுடைய காலத்தில் பாருங்க, சமாரியா ஒரு மலை இருந்திருக்கிறது. அவருடைய செய்கைகள், அருவருப்புகள் எல்லாமே தேவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த சமாரியா நாட்டு ஸ்திரீயோடு இயேசு பேசினார். தண்ணீர் தா. அவள் சொன்னாள், இது எப்படி என்னிடத்தில் கேட்கலாம்? மறுபடியும் இயேசு வார்த்தை அவளோடு பேசு, நான் உனக்கு தண்ணீரை கொடுக்க முடியும். தண்ணீரை கொடுக்கும் பொழுது அவள் இயேசு சொன்ன ஒரு காரியம், உன் புருஷனை அழைத்துக் கொண்டு. அவள் சொல்லுகிறாள், எனக்கு இப்போது புருஷன் இல்லை. இயேசு சொன்னார், உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், உண்மைதான். இப்போது இருக்கிறவன் உனக்கு புருஷன். அவளுடைய கிரியைகள், அவளுடைய பலனை அவள் அனுபவிக்க வேண்டியதாக இருந்தது. இயேசு அவளை நேசித்தார். அவளுக்கு தன்னுடைய ஜீவ தண்ணீரை அவளுக்கு கொடுத்தார். அவளுக்கு நல்ல ஒரு பலனை வாழ்க்கையில் சுதந்திரித்துக் கொள்ளும்படி கத்துச்சு. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளில் ஒவ்வொருவரும் நம்முடைய ஆகாரத்தை இந்த தண்ணீருக்குள்ளே போடுவோமா? உன் ஆகாரம் ஒவ்வொரு மனிதனுக்கும் உரிய ஆகாரம். தானியேலுடைய ஆகாரம் என்பது வேறு, யோசேப்புடைய ஆகாரம் என்பது வேறு, தேவ பிள்ளைகளுடைய ஆகாரம் என்பது வேறு. அந்த தேசத்தில் அவனுக்கு கொடுத்த ஆகாரம் தானியேலுக்கு கொடுத்தது. அதை அவன் செய்தபடியினால் தேவன் அவனை
ராஜாக்கள் மத்தியில், ராஜ சமூகத்தில் அவனை உட்கார வைத்தார். யோசேப்பை பாரு, அவனுக்கு நல்ல பலனை கர்த்தர் கொடுத்தார், அவனை மேன்மைப்படுத்தினார். ரூத்தை பாரு, நம்முடைய இயேசுவை நோக்கி பார்ப்போம். நமக்கு நல்ல பலனை வைத்திருக்கிறார், ஒவ்வொருவருக்கும் நல்ல பலனை வைத்திருக்கிறார். நாம் அவருடைய சித்தத்தை, அவருக்கு பிரியமானதை செய்து முடிப்பதே அவர் நமக்கு வைத்திருக்கிற போஜனம். இயேசு சொன்னார், நானே மெய்யான போஜனம், நானே மெய்யான பான். அந்த மெய்யான போஜனத்தை நாம் புசிக்கும் பொழுது, மெய்யான பானத்தை பானம் பண்ணும் பொழுது நம்முடைய கிரியைகள் நல்ல பலனை கொண்டு வருகிறது. ஜெபிப்போமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கண்களை மூடி அவரை நோக்கி நாம் பார்க்க. இது தேவனமோடு விடுதலை கொடுக்கிற ஒரு நேரம், ஒரு அசாதாரணமான ஒரு நேரம், பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து செயல்படுகிற ஒரு நேரம். ஹalleluya, ஹalleluya. thank you holy spirit. எல்லாரும் அவரை நோக்கி பார்க்கலாம். சில நிமிடங்கள் தான் விடுதலை வரப்போகிறது. நம்மை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு நேரம், வேத வசனத்தை மறுபடியும் நம்முடைய மனதிற்குள், எண்ணத்திற்குள் கொண்டு வருகிற ஒரு வேளை. தேவன் வல்லமையான கிரியைகளை மத்தியில் நடப்பிக்க போகிறார். ஒன்று வீணாய் போகாது. தேவ ஆவியின் பிரசன்னம் இறங்கிக் கொண்டிருக்கிற ஒரு வேளை. Thank you Holy Spirit. Thank you wonderful Jesus. Thank you mighty Jesus. இயேசுவே உம்மை துதிக்கிறேன். மத்தியிலே உம்முடைய பிரசன்னத்தை அனுப்பும். ஹalleluya. ஒவ்வொருவரோடு நீர் பேசி, எங்களோடு கர்த்தர் பேசியிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. வீழ்ச்சியில் வீழி துன்னை மீட்பவரும், இகழ்ந்து விடாது சேர்ப்பவரும். வீழ்ச்சியில் வீழி துன்னை மீட்பவரும், இகழ்ந்து விடாது சேர்ப்பவரும். சிற்சில வேளையில் சிற்றையினால் உன்னை கிட்டி இழுப்பவரும். ஜெயமும் காணமும் சுகமும் உனக்கென்றும் அளிப்பவரும், உனக்கென்றும் அளிப்பவரும். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மகனே, காத்திடுவார். கலங்காதே மகளே, காத்திடுவார். நிச்சயமாகவே பலன் உண்டு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உனக்கு பலன் உண்டு, நல்ல பலன் உண்டு, நல்ல பலன் உண்டு. நல்ல பலனை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். நிச்சயமாகவே உன் கிரியைக்கு பலன் உண்டு. ஹalleluya. நீ தேவனுக்காக, தேவனுடைய காரியத்திற்காக, தேவ சித்தத்திற்காக உன்னை அர்ப்பணித்து அவருடைய காரியத்தை நீ செய்து கொண்டிருக்கிறபடியினால் உனக்கு நல்ல பலன் உண்டு. நீ உன் பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்தெடுக்கும்படி நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிறபடியினால் உன் குடும்பத்திற்கு நல்ல பலன் உண்டு. இப்படி ஒவ்வொரு காரியத்திற்கும் கர்த்தர் நல்ல பலனை வைத்திருக்கிறார். மாம்சத்தின் சிந்தை வேண்டாம், மாம்சத்தின் கிரியைகள் வேண்டாம். யாராவது அப்படி இருப்பீர்கள் ஆனால் இப்பொழுதே அவைகளிலிருந்து வெளியே வாருங்கள், வெளியே வாருங்கள், வெளியே வாருங்கள். தேவ ஆவியானவர் அநேக தரிசனங்களை அவர் தந்தார். பேசுவதற்கு நேரம் அல்ல, சமயம் இல்லை. ஆனால் ஒன்று சொல்லட்டும், மாம்சத்தின் கிரியைகளை நடப்பிக்கும்படி அப்படிப்பட்ட ஆவிகள் ஓடி வருகின்றன. அவைகளை ஜெயிப்பதற்கு நம்முடைய ஆதாரத்தை தண்ணீருக்குள் போடுங்கள். பரிசுத்த ஆவியின் ஒத்தாசை நாடுங்கள். தேவ ஆவி இறங்கி வரும்படி கேளுங்க. நான் பார்க்கிறேன், பரிசுத்த ஆவியாகிய பிரசன்னம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. தேவ ஆவியின் வல்லமை நதியாக, ஹalleluya. இந்த நான் பார்க்கிறது, என்ன பார்க்கிறேன் என்றால், கர்த்தர் அந்த தரிசனத்தை காண்பிக்கிறார். நீர்வீழ்ச்சியாக, ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஆக தண்ணீர் பாய்ந்து கொண்டே இருக்கிறது. தேவ ஆவி பாய்ந்து கொண்டிருக்கிறார். தேவ ஆவி வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. பெற்றுக் கொள்ளுங்கள், பெற்றுக் கொள்ளுங்கள். நல்ல பலனை பெற்றுக் கொள்வதற்கு, நல்ல பலனை பெற்றுக் கொள்வதற்கு, ஹalleluya, ஹalleluya. பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதற்கு தேவ ஆவியை பெற்று receive the Holy Spirit, receive it, receive it. ஹalleluya. பரிசுத்தத்தை
பெற்றுக்கொள்வதற்கு, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எல்லா அசுத்தங்கள் மாறட்டும். அசுத்தங்கள் மாறுபடி கேட்போம். மாம்சத்தின் ஒளியும்படி கேட்போம். மாம்சத்தின் கிரிகளில் வெளியே வருவோம். தகாத பழக்க வழக்கங்கள் வேண்டாம். தகாத முறைமைகள் வேண்டாம். தேவன் விரும்பும் காரியத்தை செய்யும்படி அந்த தண்ணீருக்குள் ஒப்புக்கொடு. தண்ணீருக்குள் உன்னை ஒப்புக்கொடு. வேத வசனத்தில் உன்னை ஒப்புக்கொடு. ஒவ்வொரு காரியத்தை செய்யும்படி ஒப்புக்கொடு. ஹalleluya. ரீமா ஷாதா ரிவி ராகாபா ஹத்த ரபாலா உண்டபாலபா. சில அடிமைத்தன ஆவியை பார்க்கிறேன். அடிமைத்தன ஆவியை பார்க்கிறேன். அடிமைத்தனப்படுத்தும்படி அது வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறது. ஓ, அது வெளியே வா, வெளியே வா, வெளியே வா. தகாத காரியங்களில் வெளியே வா. கர்த்தருக்கு பிரியமான கர்த்தர் வெளியே வருவோம். வெளியே வாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது விடுதலை உண்டாவதாக. எல்லா காரியங்களிலும் தேவனுக்கு பிரியமில்லாத சகல காரியங்களிலிருந்து விடுதலை உண்டாவதாக. ஒவ்வொருவரையும் சுத்திகரியும், ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தும். ஹalleluya. உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார். நல்ல பலனை ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ளும்படி கிருபை செய். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு. அது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, சரீரத்திற்கு, ஆத்மாவிற்கு, மூன்றுக்கு நல்ல பலனை கொண்டு வரும். எது தேவனுக்கு பிரியமானது, தேவன் என்ன ஆலோசனை கொடுக்கிறார், அதன்படி செய்யுங்க. அதன்படி வாழ்வோம். கர்த்தர் நல்ல பலனை தந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஒவ்வொருவரையும் அன்பு தேவனே, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி. அந்த தேசத்தில் நீ கொண்டு வந்த நோக்கம், திட்டம் நிறைவேறட்டும். நிறைவான பலனை கொடுத்து அவர்களை நிலைநிறுத்தும். எவ்விதமான தீங்கும் அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதியும். ஊழியத்தை தொடர்ந்து செய்ய அனுகிரகம் பண்ணு. நிறைவான அபிஷேகம், நிறைவான பலன் உண்டாகட்டும். வீடுகளுக்குள் சமாதானம், சந்தோஷம், மனமகிழ்ச்சி உண்டாகட்டும். தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். உமக்கு சித்தமானால் நாங்கள் மறுபடியும் சந்திக்க கிருபைத்தார். பரிசுத்தத்தால் நிரப்பும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you, sister.